ஓகே. குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் நீட் எக்ஸாம் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து ஒரு மேண்டேட்டரி எக்ஸாமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட் ஸோ நீட் இல்லாமல் என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கெலாம் போகலாம். ஸோ பொதுவாக எல்லோரும் வந்து நர்சிங் அதை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலான்னு இருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஸோ பார்த்திங்கன்னா நீட் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு தெர் ஆர் டிசீஸ் ரிசர்ச். ஸோ டிசீஸ் ஒவ்வொரு நோயை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த் கேர் இந்த மெடிக்கல் ஃபீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேசிக்கலி த கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரக் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ரிலேட்டட் ஸ்டடீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில், மெடிக்கல் டேட்டா அனலிட்டிக்கல் ஸ்கில். அதுக்கப்புறம் வந்து இனோவேட்டிவ் ஐடியாஸ், இனோவேட்டிவ் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பயோமெடிக்கல் ரிசர்ச், அதே மாதிரி இனோவேட்டிவ் ஹெல்த் கேர் ஃபீல்டில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் நர்சிங் அண்ட் அதர் ஃபீல்டு. இப்போ மெயின்லி பார்த்திங்கன்னா வந்து பயோடெக்னாலஜி வந்து ப்ரிடாமினென்ட்லி வந்து வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து பயோடெக்னாலஜி கோர்ஸ் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸாக பேசப்படுது. ஸோ அந்த பயோடெக்னாலஜி பார்த்திங்கன்னா வந்து தமிழில் பார்த்திங்கன்னா உயிர் தொழில்நுட்பவியல். ஸோ தே ஆர் இன்டகிரேட்டிங் பயாலஜி அண்ட் டெக்னாலஜி டுகெதர். ஸோ இந்த படிப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இதை பற்றி இதுக்கும் நிறையா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய ரிசர்ச் சம்மந்தமான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி படிக்கிறாங்க. இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா வந்து இந்த +2 வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி. ஸோ இந்த ஃபுட் டெக்னாலஜி பற்றி நிறைய படிப்புகள் இருக்குது. ஸோ நியூட்ரிஷனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அனாலிசிஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய ஃபுட் டெக்னாலஜி பற்றி நிறைய படிப்புகள் இருக்குது. ஸோ அதில் நிறைய அது சம்மந்தமான நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சரல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டே இருக்குது, இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் மூலமாக அந்த பர்டிகுலராக அந்த அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த பர்டிகுலராக அந்த இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்களுக்கு வந்து வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் டெக்னாலஜிலே பார்த்திங்கன்னா வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ மற்ற எல்லா யூனிவர்சிட்டிலையும் படிக்கிறதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்க்காக சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவங்களோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதர் யூனிவர்சிட்டிஸ் இதாக இருக்கும். ஸோ இதில் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபுட் ரிசர்ச் அனாலிசிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஹிடன் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்மாசூட்டிக்கல் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெடிக்கல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், திருப்பியும் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் வந்து லெக்சரராக போகிறது. அதுக்கப்புறம் பார்மாலஜிஸ்ட்டு. ஸோ இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்மாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்மாலஜி ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டிலே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதான் என்ன சொல்கிறேன்னா, பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் நீட் இல்லைன்னா வந்து தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன் ஈவன் அப்பார்ட் ஃப்ரம் நர்சிங் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஜியோ ஜெனட்டிக்ஸ் ஜெனட்டிக்ஸ் டிகோடிங் ஜெனட்டிக்ஸ் அண்ட் டிகோடிங் லைஃப். இதில் பார்த்திங்கன்னா வந்து சென்டர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னோஸ்டிக்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இங்கே அந்த ஜெனட்டிக் டிஎன்ஏ பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. டிஎன்ஏ பற்றி எப்படி ரிசர்ச் பண்ணுறது அண்ட் அந்த டிஎன்ஏ சம்மந்தமான வியாதியை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஜியோனமிக்ஸ் அண்ட் இன்கிரிடேட்டிவ் பயாலஜி. இது பார்த்திங்கன்னா இந்த ஜியோனமிக்ஸ் ரிசர்ச்சை பற்றியும் இன்டகிரேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டேட்டாவை பற்றியும் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தால பார்த்திங்கன்னா வந்து இது மூலமாக வந்து நம்ம ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் இந்த இன்ஸ்டியூட் மூலமாக வந்து ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேயே வந்து வி கேன் டூ எ டேட்டா சயின்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா ஜெனட்டிக் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஐ ட்ரிவன் இண்டஸ்ட்ரியல் 5.0 பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவனாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தவாறு மெடிக்கல் ஃபீல்டை எப்படி அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி பட்ட டெக்னாலஜி எஜுகேஷன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. இந்த மெயினாக வந்து இந்த சிடிஎஃப் எப்படியும் ஐஜிஐபியும் இது சம்மந்தமான கோர்சஸ் நிறையா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் லைஃப் கன்வர்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வேர்ல்ட் லைஃப் கன்வர்ஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேரளா அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து நிறையா அந்த வேர்ல்ட் லைஃப் பற்றின எஜுகேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்கோசிஸ்டம் அந்த வைல்ட் லைஃப் இன்டகிரேஷன் அண்ட் எக்கோசிஸ்டம் பற்றின படிப்பு, இந்த மாதிரி நிறையா படிப்புகள் இருக்குது. இது இல்லாமல் வந்து டீச்சிங் ஃபீல்டு. ஸோ வி கேன் பர்சியூ பிஎஸ்சி பயாலஜி ஆர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இந்த மாதிரி நிறைய அந்த நமக்கு நீட்டு குவாலிஃபை ஆகலைன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட் தே ஹாவ் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு மேபி இப்போ பல கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு மேபி யூ மே கெட் ஜாப் 30,000-40,000. பட் வென் யூ பிகம் எ டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட், இஃப் யூ கோ தோஸ் அந்த மாதிரி ஜாப்புக்கு நீங்கள் போகும்போது யூல் கெட் இன் லேக்ஸ். ஸோ நீட்டில் நம்ம குவாலிஃபை ஆகலைன்னா யூ டோன்ட் worry about it. So you have multiple doors are open. So அதனால் வந்து நீட் இல்லாமலும் we have a lot of opportunity, not only for the nursing. Okay, so okay, that's all for today. Thank you.